நீங்க பற்கள் மற்றும் முக சீரமைப்பு நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அது 2த்துலயுமே இப்போ மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட பல்லு சிரிக்கும்போது நான் அழகா இருக்கணும். அதே மாதிரி முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்றது எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க சார். ஆர்த்தோடான்டிஸ்ட் பல் மற்றும் முக சீரமைப்பு நிபுணர் அதுதான் நம்மளுடைய பற்களை மட்டும் இல்லாமல் தாடை முகம் எல்லாத்தையுமே ஒரு சீரமைக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இது. எங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பற்கள் விழுந்து முளைக்கும். எப்போ விழுந்துன்னா ஒரு 6 வயசில் நிரந்தர பற்கள் வளர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள கடவாய் பற்கள் ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள பற்கள் விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்தே நாங்கள் ஒரு கண்காணிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை டென்டிஸ்ட்டையோ இல்லை ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எங்களை மாதிரி ஒரு முக சீரமைப்பு நிபுணர்கிட்டே காமிக்கலாம். இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நிரந்தர பற்கள் எந்தெந்த பற்கள் இருக்குது, எதுவும் பற்கள் குறைவாக இருக்கா, பற்கள் சரியான கோணத்தில் வளருதா, இல்லை சம்டைம்ஸ் அதுக்கு போதிய இடம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது நம்பர் 1 இது பார்ப்போம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா தாடை மற்றும் அதை சுற்றி உள்ள தசைகள் சீராக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது எதுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இது சரியாக இல்லை.